இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்பம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காற்று ராசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க. எல்லாருமே உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய கும்பம் ராசி அன்பர்கள் எப்படி உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உடையை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அந்த உடையில் கடைப்பட்டால் கூட கவலைப்பட்டாமல் அந்த அளவுக்கு பாடுபடக்கூடியவங்களாக இந்த கும்பம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அழுக்கை பற்றியெல்லாம் கவலையே படமாட்டாங்க. உழைப்பு, வேலை இது கரெக்டாக நடந்துச்சா, கரெக்டாக செஞ்சு முடிச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே செயல்படுவாங்க. ரொம்ப சுதந்திரமான ஒரு மனப்பான்மை உடையவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா தனித்தன்மையோடு இருப்பாங்க, போர்க்குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னா அது இந்த கும்பம் ராசி என்பர்களை சொல்லலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கனிவாக ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாக இந்த கும்பம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதிக கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியத்தை, நம்மளுடைய முன்னோர்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அப்படின்னா அது இந்த கும்பம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, வருகின்ற 7 நாட்களில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பம் ராசி அன்பராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கேன். அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு ராசியில் சனியோடு அமர்ந்திருக்கிறாருங்க. 2ல் சுக்கிர பகவான் இருப்பதனால பொருளாதார ரீதியாக நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறதை பார்க்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த சில வருடங்களாகவே பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா அது நம்மளுடைய கும்பம் ராசியும் ஒன்றுங்க. இனி அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும் அப்படின்னே சொல்லலாங்க. பொருளாதாரத்தில் நல்லதொரு ஏற்றம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய ஒரு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
இந்த சிக்கல் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வருகின்ற நாட்கள் அமையும். பெண்களால் ஏதாவது ஒரு ஆதாயம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்லதொரு செய்தி அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். பெண்களுக்கு மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. 3ல் சூரியன் இருப்பதனால அரசாங்கம் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதோட புதனும் சேர்ந்திருக்கிறதுனால பத்திரிகை துறையில், அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ரொம்ப யோகமான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் அமையுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு போதுமான ஒரு வருமானம் இல்லை அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு வேலை வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். போதிய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதியதொரு ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஜென்ம ராசியில் 2 கிரகங்கள் வந்துட்டு, அதிலும் வக்ர கிரகமாக சனியும் ராகுவும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது முன்வைத்த காலை இந்த ஒரு காலகட்டத்தில் பின் வைக்க வேண்டாங்க. எந்ததொரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரத்திலையாக இருக்கட்டும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தீங்களோ வெற்றியை நோக்கி பயணிங்க. பின் வாங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை, நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் முன்னோக்கி வைங்க, பின் வைக்க வேண்டாம். எந்ததொரு காரியத்திலையுமே சந்தேகம் அப்படிங்கிறது வேண்டாம். இந்ததொரு காலகட்டத்தில் வீணாக சந்தேகம் அப்படிங்கிறது வரும். நம்ம தொழிலே நடத்துகிறோம் அப்படின்னா கூட லாபம் வருமா, நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இவ்வளோ உழைப்பு போடுறோம், இதில் லாபம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவாக யோசிங்க. நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களை பின்னோக்கி தள்ளிடுங்க. அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு மைண்டை வச்சுக்கோங்க. மனதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு காரியத்துலேயுமே நீங்கள் இறங்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும். சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கும்போது சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு மனக்கவலை அப்படிங்கிறது வரும், சோர்வு வரும். நம்மளுடைய முயற்சிகளில் கூட சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சியை எப்போவுமே கைவிட வேண்டாங்க. முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு முன்னேற்றமும் வருங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு தலைவலி, உடல் வலி, கை கால் வலி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்ததொரு காலகட்டத்தில் சோர்வு அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பலமாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. கரெக்டான ஒரு நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. உடல் உழைப்புக்கு அதிகதொரு வேலை அப்படிங்கிறத கொடுத்துட்டு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்ததொரு வாரத்தில் நாம் இந்ததொரு வேலையெல்லாம் செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் திட்டமிட்டு வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஒரு காரியங்களை கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. கவனமாக இருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமான முடிவுகள் அப்படிங்கிறதும் அவசரமாக லாபம் வேணும், அவசரமாக இதையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதிகம் செயல்படுவீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய சன்னதியை வணங்குவது, விளக்கு போட்டு வழிபடுவது இது எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த கும்பம் ராசி அன்பர்கள் இதையெல்லாம் செஞ்சு பாருங்கள். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும். வயதானவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்தது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க.
அதே போல் நரசிம்மர் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மாலை நேரத்தில் குறிப்பாக பிரதோஷம் நேரத்தில் போயிட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். இடர்பாடுகள் எல்லாமே குறையுங்க. எந்ததொரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கு நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்கள். கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் வரும். கும்பம் ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்ததொரு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு லாபத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இந்த வெளியில் பயணம் போகும்போது ஒரு சில நண்பர்களை சந்திப்பீங்க. அந்ததொரு நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் நடக்குங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்ததொரு காலகட்டத்தில் புதியதொரு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவீங்க. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. கடந்ததொரு காலகட்டத்தை ஒப்பிடும்போது வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு. வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் ஒரு சிலருக்கு இந்ததொரு காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் தொடங்குங்க. கண்டிப்பாக நல்லதொரு லாபம் என்பதே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பெரிதாக முதலீடு போட்டு தொழில் தொடங்க வேண்டாங்க. சிறிதாக ஏதாவது முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க. உங்களுடைய உடல் உழைப்பால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கும்பம் ராசியில் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வருகின்ற வாரத்தில் நல்லதொரு ஏற்றம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. புதியதொரு ஆர்டர்கள் இந்ததொரு காலகட்டத்தில் கையெழுத்தாகும். தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு லாபகரமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு. பொதுவான ஒரு விஷயங்களில் இந்ததொரு காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்படி பொதுவான ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கருத்து சொல்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இதே மாதிரி மேலும் நிறைய கும்பம் ராசி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.